நெய் சோறு ரொம்ப டேஸ்டியாக மணமாக இருந்ததுங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நெய் சோறு சீரக சம்பா ரைஸில் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு கப்பு சீரக சம்பா ரைஸ் 1/2 hour முன்னாடி ஊற வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் கீ 2 டேபிள் ஸ்பூன், பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கோங்க. 3 வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஒரே மாதிரி அளவுகளில் கட் பண்ணும்போது அது ஈவனாக செவந்து வரும். வெங்காயம் நல்லா கலர் மாறினதும் இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கட்டும். இப்போ 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 4 பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப்பு ரைஸுக்கு 1.25 கப்பு அளவு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் நாம வச்சிருக்கிற அரிசியை போட்டுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தண்ணி வத்தி நாம போட்ட அரிசி மேல வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை மேல ஊத்தி 5 நிமிஷம் தம்ல வச்சிடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 20 நிமிஷம் ஓபன் பண்ணாம அப்படியே விடுங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க, நெய் சோறு கம கமன்னு ரெடி ஆயிருக்கும். இதை அப்படியே சாப்பிடலாம். சிக்கன் இல்லை வெஜ் குருமாவோட சாப்பிடும் போதும் செம்மையா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.